வணக்கம். ஹியூமன் ரைட்ஸ் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக. நீலகிரி மாவட்டம் உதகை தும்மனட்டி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள சமுதாய கூடத்தில் இன்று அக்டோபர் 11, 2025 உதகை வட்டார வளர்ச்சி அலுவலர் அனிதா அவர்கள் தலைமையில் கிராம சபா கூட்டம் நடைபெற்றது. உடன் உதகை ஊராட்சி ஒன்றிய இளநிலை பொறியாளர் செல்வதுரை, தும்மனட்டி ஊராட்சி செயலாளர் சசிகுமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. 16 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றினர். மேலும் இந்நிகழ்வில் 11 ஊர் கிராம தலைவர் நடராஜன், 11 ஊர் கிராம செயலாளர் ராஜாமணி, தும்மனட்டி ஊராட்சி கிராம நிர்வாகி அலுவலர்கள், சைல்டு ஹெல்ப்லைன் அலுவலர், வனத்துறை அலுவலர், காவல்துறை அலுவலர், தோட்டக்கலைத்துறை அலுவலர், அரசு மருத்துவமனை மருத்துவர், செவிலியர், அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களின் கோரிக்கைகளை தெரிவித்தனர். வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் மனு கொடுத்தனர். சம்பந்தப்பட்ட துறையிலும் ஆலோசித்து இதற்கு உண்டான தீர்வு மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்வில் 300க்கும் மேற்பட்டோர் ஊர் பொது மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. நீலகிரி மாவட்ட செய்தியாளர் கிறிஸ்டி. முதல்ல பழைய தண்ணி ஒரு ஓடை மாதிரி வந்துட்டு இருந்துச்சுங்க. அந்த ஏரியாவுக்கு உள்ள ஒரு ஏறக்குறைய ஒரு 1.5-2 கிலோமீட்டருக்கு உள்ளே போனோன்னா ஒரு 150 ஏக்கர் வந்து பயனடைகிற மாதிரி தோட்டம் மற்ற அந்த விவசாய சம்மந்தப்பட்ட பொருளெல்லாம் அந்த அங்கே அமைச்சிட்டு இருக்குங்க. அந்த இடத்துக்கு எங்களுக்கு ஒரு லிங்க் ரோடு ஒன்று எங்களுக்கு ஒரு அமைச்சு கொடுத்தாங்கன்னா நம்ம பயனடைகிறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கேட்டுக்கிறோம். இந்த லிங்க் ரோடுக்கு வேண்டிய ஏதாவது சேங்ஷன் பஞ்சாயத்தில் ஏதாவது பணம் இருக்கா, இல்லை ஏதாவது நீங்கள் அந்த விளக்கத்தை சொன்னாங்கன்னா நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊர் சார்ந்தவங்களை கேட்டுக்கிறோம். பிரைவேட் லேண்ட்ல இருக்குங்க. நம்ம கேட்டு பண்ணுங்க. அந்த லேண்ட் உங்களுக்கு எல்லாம் ஒரு என்ஓசி மாதிரி இந்த வழியில ஒரு ரோடு அமைக்க எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்ல என்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணி கொடுங்க. பேசிட்டு ஒரு சாங்ஷன் பண்ணி அப்போ பணம் எல்லாம் உங்களுக்கு சுடுகாட்டு போகிற வழியில் அங்கே ஒரு நாளைக்கு போயிட்டு இன்னொன்று காலனி லைன் சொல்லிட்டு காலனி அங்கே ஒரு ரோட் பண்ணிட்டு ரொம்ப சொல்லிட்டு நம்ம சுடுகாட்டு போட்டு அது ஒரு 3-4 ரோடு கேட்டு டிஆர் கிட்ட அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்டாங்க. அங்கே போட்டு டிஆர் கிட்ட இன்னைக்கு சொல்லி அன்னைக்கு ஒரு 4 மணி கொடுத்துருக்கோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சுட்டு மறுபடியும் நம்மளுக்கு ரிட்டர்ன் மெசேஜ் போட்டு இப்போ வந்து ஃபண்ட் இல்லை, உங்களுக்கு கோரிக்கை எடுத்து போடப்பட்டது ஆனால் ஃபண்ட் இல்லைன்னு சொல்லி வந்துருக்கேன். சரி ஃபண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களுக்கு மனு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் மனு தரலாம் வெயிட் பண்ணி இப்போ ஆர்டர் கொடுத்துருக்கேன். மறுபடியும் மனு தரலாம் இல்லை அந்த மறுபடியும் பிளஸ் பஞ்சாயத்து டவுன் இருக்கு, அவங்களும் நமக்கு அது பே பண்ணி தான் பண்ணாலும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுல இடம் இல்லை இல்லைங்களா, நமக்கு அந்த மாதிரி லைஃப்ல இல்லை. அதனால கடைசி
ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆனால் எங்களோட தேவைக்கு அந்த டைமிங்க்கு அது செட் ஆகுது. கொடுத்துருக்காங்க. எல்லாரும் நாமளும் எல்லாம் சேர்ந்து கிராமங்கள்லாம் சேர்த்து கிராமத்தில் எல்லாமே பண்ணி தரணும்னு சொல்லிட்டு நான் போய் கேட்கலாம். அந்த கிராமத்தில் தலைமுறை நடந்துச்சு. இந்த கிராம சபை வந்து எனக்கு காந்தி ஜெயந்தி நடக்காதது இன்றைக்கி வச்சுருக்காங்க. இந்த கிராம சபையில் சிஎம்ஏ டேரக்டாக இன்வால்வ் ஆகிறாரு. அந்த இதில் வந்து சில நலத்திட்டங்கள்லாம் சொன்னாங்க. இந்த செல்ஃப் வேலைவாய்ப்பு சுய வேலைவாய்ப்பு ட்ரைனிங் ஃப்ரீயாக தராங்கன்னு சொல்லி அதில் கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது இதில் சரி பண்ணி சொன்னாங்க. வீடு எல்லாமே வந்தாங்க. பஞ்சாயத்து சர்டிஃபிகேட் வந்து எல்லாம் எடுத்து சொன்னார். எல்லாம் நல்லபடியாக வந்து ரொம்ப சந்தோஷமாக நல்லா பண்ணுவாங்க. பஞ்சாயத்து முக்கிய கோரிக்கை என்ன வச்சுருக்கீங்க? முக்கிய கோரிக்கை வந்து எங்கள் கிராம சார்பாக வந்து சில சாலைகள்லாம் இந்த சில சாலைகள் இந்த இணைப்பு சாலைகள் லிங்க் ரோடு பண்ணி கொடுக்கணும். இந்த தண்ணி சின்ன வயசு தண்ணி கொஞ்சம் ஸ்கூலுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லணும். முக்கியமாக எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கோரிக்கை ஒன்றும் இல்லை. இருந்த கோரிக்கை நம்ம சொல்லியிருக்கோம், பண்ணித்தர சொல்லியிருக்காங்க. இந்த 100 நாள் திட்டம் ஏதாவது 100 நாள் திட்டம் வந்து அது வேலை இன்னும் அந்த ஆர்டர் வரலையே அப்படின்னு கவர்மெண்ட்டில் கேட்டிருக்கோம். அது வந்ததை தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது புதுசாக ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு 100 கிராமத்துக்கு. அதில் வந்து இந்த சில இதெல்லாம் வருது. அது பண்ணித்தர சொல்லியிருக்காங்க. இல்லாத முதலமைச்சருடைய 1000 ரூபா திட்டத்தை வந்து இப்போ 1000 ரூபா திட்டம் வந்து ஏற்கனவே வந்துட்டு போக மீது எல்லாருக்கும் இமீடியட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், பண்ணித்தர சொல்லுங்கள்.